கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துதல். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? யார் யார் ஜெயம் கொள்ள முடியும் என்று வேதம் கற்பிக்கிறது. முதலாவதாக 1 யோவான் 5:4 படித்து பார்த்தால், தேவனால் பிறந்தவர்கள் ஜெயிக்க முடியும். இரண்டாவது 1 யோவான் 5:5 படித்து பார்த்தால், இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஜெயிக்க முடியும். மூன்றாவதாக 1 யோவான் 2:12-14 படித்து பார்த்தால், வேத வசனம் யாருக்குள் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்க முடியும். நான்காவது வெளிப்படுத்தின விசேஷம் 12-11 ஆகிய வசனங்களை படித்து பார்த்தால், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஜெயிக்க முடியும். ஐந்தாவதாக 1 யோவான் 5:4, எபிரேயர் 11:3 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், விசுவாசிக்கிறவன், அதாவது விசுவாசத்தினால் ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த 5 காரியங்களை உள்வாங்கிக் கொண்டவர்களாக நாம் கடைபிடிக்கிறவர்களாக காணப்படுவோம். நம்மளாலும் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை, பிசாசை ஜெயித்து கர்த்தருக்காக வாழ முடியும், கர்த்தருக்காக சாதிக்க முடியும் என்பதை ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகையினால் இந்த வசனங்களை உட்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.